ஒரு அருமையான சினிமா 11th ஜூலை வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பற்றி ஒரு மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், அந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் யாராவது சொல்கிறதுன்னா, சினிமாவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொலைவு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸ் சீனை கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளோ தொலைவு வைக்கிறோமோ அது நியூ நார்மலாக மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்ததோடு தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போகிறோம், ட்ரக்ஸ்க்கு போகிற சுச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறி போகுது. அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்கு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்கு, கெட்ட ஒரு அபிப்பிராயம் இண்டஸ்ட்ரி மேலே வந்துடுது. அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய சம்மந்தப்பட்ட நான் படங்களுக்கு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சார் ட்ரக்ஸ் வேணாம் சார், சீனே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் சீன் நான் வைக்க மாட்டேன் என் படத்தில், ட்ரிங்க்ஸ் சீனை முடிஞ்ச வரையும் குறைச்சிருங்க. ஒரு டைம் பாஸாக சின்னதாக காமிச்சா போகிறோம். ஏன்னா இது நியூ நார்மலாக மாறக்கூடாது. இளைஞர்கள் மத்தியில் இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை. மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான், இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறுறது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தில் இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி, ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு, பரபரப்பான நியூஸ், எல்லா யூடியூப் சேனலில் இதே ஒரு டாக்காக போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் த கிரேட்டஸ்ட் ஹை இஸ் கிவிங் கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ். சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமாக நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்குறோன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும். அதுதான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா 11th ஜூலை கிடைக்கணும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோடு என்னோட உரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.